கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த கால வேளையிலே உங்களை நான் மீண்டும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பார்ப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த வேளையில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44ஆம் அதிகாரத்தில் 21 22 வசனத்தில் நம்மை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் பார்ப்போமா? இந்த நாளில் தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் ஒரு பொதுவாக ஒரு காலிங் கொடுக்கறதல்ல, ஒரு ஜென்ரலைஸ்ட் காலிங் என்று சொல்லுவாருங்க. அப்படியாக அல்ல, உங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை என்று சொல்லுகிறார். பர்டிகுலராக சொல்லுகிறார். நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த வேளையில் உங்களையும் என்னையும் குறித்து நம்முடைய தேவன் என்ன சொல்லுகிறார்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னுடைய தாசன் என்று சொல்லுகிறார். நீ என்னுடைய அருமையானவன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை உருவாக்கினேன் என்று சொல்லுகிறார். உங்களையும் என்னையும் நம்முடைய தேவன் உருவாக்கி இருக்கிறார். நம்ம ஒரு களிமண்ணை போல காணப்பட்டோம். குயவன் ஒரு களிமண்ணினாலே ஒரு பாத்திரத்தை எப்படி உருவாக்குகிறானோ அதை போல அவர் வணைகிறவராயிருக்கிறார், உருவாக்குகிறவராயிருக்கிறார். அதோடு கூட அவர் தெளிவாக உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், உன்னை நான் மறக்கவில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஒரு காலத்திலும் அவர் நம்மை மறந்து போகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை அவரை விட்டு நம்ம தூரம் கடந்து சென்றவர்களைப் போல இருக்கலாம், ஆனால் அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்கள் ஒருபொழுதும் மறக்கப்படுவதில்லை. தேவனே சொல்லுகிறார், இஸ்ரவேலே, யாக்கோபே, உங்களுடைய பெயரை வைத்து கொண்டு சொல்லுங்க, நீங்க மறக்கப்படுவதில்லை, என்றென்றும் நினைக்கப்படுகிறவர்களாய் காணப்படுகிறீங்க. இது ஒரு பெரிய தேவன் கொடுத்ததான வாக்குத்தத்தமான ஒரு ஆசீர்வாதம். அதற்காக நாம் தேவனை துதிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ, என்னை அவர் கைவிட்டு விட்டாரோ என்று நினைக்கிற எத்தனையோ மக்கள் மத்தியில் இந்த நாளில் அவர் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக நமக்கு அமையட்டும்.